வணக்கம். என் பேர் தனலட்சுமி. என்னுடைய பொண்ணு கீர்த்தனா IK3 படிச்சுட்டு இருக்காங்க. நானும் ஒரு டீச்சராக இருந்திருக்கேன், ஸ்கூலில் இருந்திருக்கேன். நான் என் பிள்ளைய வீட்டில் பார்த்துக்கிற மாதிரியே ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பார்த்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. எஜுகேஷன் என்ன ஒர்க்கு பண்ணணுமோ பசங்க கிட்ட அந்த அவுட்புட்டு அவங்க கிட்ட வர்றத நான் என் கண்ணால் பார்க்குறேன். ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க மாறி இருக்காங்க. பெரியவங்க கூட்டா அதுக்கு என்னென்னு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு ஒர்க்கு பண்ணுறது, ஸ்கூல் விட்டு வந்தால் அவங்க பேக் எடுத்து வைக்கிறது, ஷூஸை கட்டுறது வைக்கிறது, அவங்க லஞ்ச் பேக் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணலை, ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் பண்ணாங்க. இதெல்லாம் எங்கள் மேம் சொல்லியிருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன், நான் அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல. அவங்க மேம் சொன்னோம் அப்படின்னதுக்கப்புறம் அது ரொம்ப சீரியஸாக மெனக்கட்டுன்னு எடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்றாங்க. ஹோம்ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் எந்த புக்கில் எந்த பேஜில் என்ன ஒர்க்குன்றத அவங்க மேம் சொல்லி அனுப்புவாங்க. அது நடுவில் இருந்தாலும் ஒரு 39 பேஜ் 49 பேஜாக இருந்தாலும் அவங்களாவே எடுத்துப்பாங்க. அவங்களே எப்படி ஆன்சர் அப்படின்றத பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் அவங்களே ரீட் பண்ணி ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமேட்டா ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்களே அவங்க. ஸோ ஹோம்ஒர்க் முடிக்காமல் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சைல்டை டீச்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டீச்சர் சொல்லி அது இந்த வயசில் பசங்க கேட்டுக்கிறாங்க, அதை கரெக்டாகவும் செய்கிறாங்கன்றது ஒரு நல்ல அவுட்புட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு கேரிங் ஒரு ஸ்கூலில் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்தான். தேங்க்யூ.